வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்ளை அண்ட் டிமாண்ட். இதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? ஏன்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதுக்கு. அதனால் இந்த ரெண்டு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சப்ளை என்ன, டிமாண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுப்போம். சப்ளை அப்படின்னா ஒரு பொருள் இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, விற்கலாம் அப்படின்றவங்க இருக்கிற இடம், சரிங்களா? டிமாண்ட் அப்படின்னா ஒரு பொருளோட தேவை அதிகமாக இருக்கிற ஒரு இடம். அப்படி ரொம்ப சிம்பிளாக பார்த்துப்போம். ஏன்னா சப்ளை டிமாண்ட் பற்றி நிறைய பேசியிருப்பாங்க ஆல்ரெடி. நம்ம இங்கே அதை பற்றி பேசாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த எப்படி என்ட்ரி எடுக்கிறது தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சப்ளைனா என்ன, டிமாண்ட்ன்றது சிம்பிளாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? தேவை இருக்குது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், விலை ஏறும். தேவை குறையும் போது அந்த பொருளுக்கான விற்பனையாளர் அதிகமாவாங்க. அப்போ அந்த பொருள் வந்து கம்மியான ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிக்கிட்டே வந்து இறங்கிக்கிட்டே வரும். இவ்வளோ தான், சரியா? ஸோ டெக்னிக்கலாக நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்க்கும்போது சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ளை ஜோன் எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கலாம். எப்படின்னா கண்டினியூஷன் டைப், ரிவர்சல் டைப், அவ்வளோதான், சரிங்களா? கண்டினியூஷன் டைப் அப்படின்னா சப்ளைனா என்னது, இறங்குற இடம். அப்போது கண்டினியூஷன் டைப் அப்படின்னா ஏற்கனவே இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் நிற்கலாம், நின்றுட்டு திரும்ப அது ட்ராப்பை கண்டினியூ பண்ணுறது, சரிங்களா? இதுதான் கண்டினியூஷன் டைப். அப்போது இது எப்படி சொல்லலாம்? ட்ராப், பேஸ், ட்ராப், சரிங்களா? அதாவது ட்ராப்பு, பேஸு, ட்ராப், அவ்வளோதான். ட்ராப், பேஸ், ட்ராப் முடிஞ்சு. இப்போ ரிவர்சல் டைப் அப்படின்னா ரேலி, பேஸ், ட்ராப், இவ்வளோ தாங்க. இது சப்ளை. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் டைப்பு, இது ரிவர்சல் டைப். இப்போ டிமாண்டுக்கு எப்படி இருக்கும்? கண்டினியூஷன் டைப். டிமாண்ட் அப்படின்னா பை பண்ண போகிறோம். அப்போ மேலே ஏறிட்டு இருக்குது, கண்டினியூஷன் டைப். ஆல்ரெடி மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு ஒரு சின்ன பேஸ் இருக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது, டிமாண்ட் ஏரியா. அப்போது இது வந்து கண்டினியூஷன் டைப். இப்போ ரிவர்சல் டைப் அப்படின்னா ஆல்ரெடி ட்ராப்பு, பேஸு, அகெயின் ரேலி, ட்ராப்பு, பேஸ், ரேலி. ஸோ இதில் வந்து இது ரிவர்சல் டைப். இப்படி தான் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிப்போம். நீங்கள் ஜென்ரலாக சப்ளை டிமாண்டை பற்றி என்ன வேணால் படிச்சிருப்பீங்க. நம்ம ட்ரேடிங் சிஸ்டம்குள்ளே இருக்க கான்செப்ட் மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே, சரிங்களா? நாம் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்ட்ராட்டஜி இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, சரிங்களா? அப்போது இப்போ நம்ம பார்த்ததுக்கான எக்ஸாம்பிள், சரிங்களா? இந்த கண்டினியூஷன் டைப் அப்படின்றது இந்த ஜோன் வந்து ஒரு கேண்டில் நிற்கலாம், 2 கேண்டலில் கூட நிற்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் கேண்டில்ஸில் கூட வரலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் சிங்கிள் கேண்டில் வரலாம், இல்லை இன்னும் நிறைய கேண்டில் சேர்ந்து கூட இறங்க ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து எப்படி இருந்தாலும் அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? அதை எப்படி மார்க் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் சொன்ன 4 டைப்புமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ எது ரிவர்சல் டைப், எது கண்டினியூஷன் டைப்னு சொல்லி கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம ஒரு டிமாண்ட் ஜோன், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் டிமாண்ட் ஜோனில் எப்படி அந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜோன் கிடைக்குது, அந்த ஜோன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபுல் ஜோனையும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு 7 கேண்டில்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போது 7/2 கால்குலேட் பண்ணிக்கோங்க, 3.5 வரும். அப்போ 4 கேண்டில்ஸ் எந்த சைடில் இருந்துன்னா இந்த சைட்லேருந்து 4 கேண்டில்ஸ், ஃபர்ஸ்ட்டு கேண்டிலோடைய லோவோ இல்லை ஹையோ, இந்த லாஸ்ட் ரீசெண்டாக இருக்கிற 4 கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம எல்லா கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவோ மார்க் பண்ண தேவையில்லை, சரிங்களா? எப்படின்னா இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டில் நமக்கு என்னவா தெரியுது, ஜோனாக தெரியுது. அப்போது இதில் எதை நம்ம எடுத்துக்கலாம் ஜோனா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ 1 2 3 4 கேண்டில்ஸ் இருக்குது. அப்போது
லாஸ்ட் ரீசன்ட் 2 கேண்டில்ஸோடைய ஹையும் லோவும் எடுத்தால் போதும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், அப்போ திரும்ப இங்கே வந்துட்டா ஆர்டர் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். அதே தான் இங்கேயும் பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ லாஸ்ட் 3 எடுத்துப்போம். இந்த ஹையும் இந்த லோவும் எடுத்தால் போதும். இந்த கேண்டில் இதோட லோ இருந்தாலும் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணணும். மார்க்கெட் திரும்ப இதில் வந்தால் இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு என்ட்ரி எடுப்போம். அதை நம்ம எப்படி எடுக்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன், சாரி இது வந்து டிமாண்ட், ஆக்சுவலாக டிமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறதுன்றத பார்த்துருக்கோம். டிமாண்ட் எப்படி பார்த்துருக்கோம். அதே போல் தான் சப்ளையும் லாஸ்ட் ரீசெண்டாக நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்து அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதோடைய ஹை அண்ட் லோஸை மட்டும் மார்க் பண்ணுங்கள். சரியா? இப்போ இதில் எத்தனை 3 கேண்டில் இருக்கா? அப்போது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ தான் நம்ம தேவைப்படும். ஸோ இது தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து பட்டுட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கேயும் இதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2, சரி, அப்போது 4 கேண்டில்ஸ்னால் இது தான் நமக்கு பட்டு கிளம்பி கீழே விழுந்துடும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்படி தாங்க சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணணும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம சார்ட் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த சார்ட் எக்ஸாம்பிள் கோல்டு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டு சார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பற்றி சின்னதாக பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. இங்கே ஒரு இது வந்து என்னது, ரேலி பேஸ் ரேலி. சரிங்களா? இது ட்ராப்பு பேஸு ரேலி. ஸோ எல்லாமே என்னவாக இருக்குது, நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் சார்ட்டில் முக்கால்வாசி இருக்கும். அப்போது இதில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இதில் இருக்க இந்த கேண்டில்ஸை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது நமக்கு? 1 2 3 4 5 6 7 கேண்டில்ஸ் இருக்குது. அப்போது லாஸ்ட்டு 4 கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க. 3/5 வரும். 3/2 போட்டால் 3.5, 7/2 போட்டால் 3.5 வரும். அப்போது லாஸ்ட் கேண்டில்ஸ், இந்த லாஸ்ட்டாக இருக்க 4 கேண்டில்ஸுடைய ஹை அண்ட் லோவை எடுத்துகிட்டு நம்ம சப்ளை டிமாண்டை மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்த்தீங்களா, வந்து அழகாக டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அடுத்த ஒரு பேஸை க்ரியேட் பண்ணிட்டு அது கிளம்பியிருக்கு. இது ட்ராப், பேஸ், ட்ராப்பு. திரும்பவும் இந்த இதுக்கு ட்ராப் பண்ணாலும் சரி, ரீசெண்டாக இருக்க கேண்டில்ஸு இங்கே ட்ராப் பண்ணாலும் சரி, அதுலேயும் பட்டுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படியே கிளம்பி போயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுக்கிறது நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். என்ட்ரி எப்படி எடுப்போம், இன்னும் என்ட்ரி பார்ட் நம்ம போல் ஜஸ்ட் இது அனாலிசிஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். என்ட்ரி பார்த்து நம்ம பார்க்கல இன்னும். சரிங்களா? அதனால் பார்த்துருக்கோம். என்கல்ஃபிங் மெத்தட் வச்சு ஆல்ரெடி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை வச்சு பார்த்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கான தனியாக ஒரு என்ட்ரி மெத்தட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற என்ட்ரி மெத்தட் ஒன்று இருக்குது. அதே நம்ம பார்த்துருவோம் தனியாக. அதே போல் தான் ஒரு சப்ளைக்கு இப்போ டிமாண்டு பார்த்தோம். இப்போ சப்ளைக்கும் பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்கு, ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. திரும்பவும் நமக்கு இந்த ரீசெண்டான ஹை அண்ட் லோ இந்த 2 தான். இதை மார்க் பண்ணோம்னா என்ன நடந்திருக்கு, திரும்ப வந்துட்டு மார்க்கெட் கீழே வந்து கிளம்பி போயிருக்கு. என்கல்ஃபிங் பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு டைம் ஃப்ரேம் உள்ளே போய் என்ட்ரி எடுப்போம். அது எப்படின்றத ட்ரெண்ட் ரிவர்சல் பற்றி பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதை வச்சு மட்டுமே இப்போ நேற்று பார்த்த வீடியோவும் இன்றைக்கி பார்த்த வீடியோவும் இந்த 2 வீடியோவை வச்சு மட்டுமே எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுது, லைக்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் அடுத்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. அப்போ தான் வந்து வியூஸ் போகும் அதிகமாக. ஸோ அடுத்த வீடியோ எனக்கும் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.